இனிமேல் எங்களோட திருமணங்கள்ல நகை போட்டு நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம், சீர் செஞ்சு கல்யாணம் பண்ண மாட்டோம். சீர் செஞ்சாதான சீர் தட்டு, சீர் தட்டு வச்சாதான சீர் ராப்பிங். இந்த சீர் ராப்பிங்கிற கல்ச்சர்லாம் கொண்டு வரும்போது அப்படியே பத்தி எரியுது நமக்கு. பசியில உணவு இல்லாம உலகத்துல எவ்வளவு பேரு 101 தட்டு பரப்பி 101 தட்டு ஒண்ணு போல வச்சு அதுக்கு மேல ராப்பிங் பண்றதுக்கு யார் வர்றா? இஸ்லாமிய பிள்ளைகள் தான் வர்றாங்க. இது ஒரு பிசினஸ். சீர் ராப்பிங், டிசைன் அலங்காரப்படுத்துவது எப்படி? எல்லா அலங்காரத்தினுடைய கூத்துக்களும் திருமணத்துல தாங்க நடக்குது. அந்த திருமணம் எப்படி வழங்கும்? இது என்னோட கேள்வி. அந்த திருமணம் எப்படி வழங்கும்? திருமணத்துல எப்படி நல்லா இருப்பாங்க? அதன் விளைவாக எப்படி நல்ல விஷயங்கள் இந்த பூமிக்கு நடக்கும்? உங்க குடும்பத்துக்கு எல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளம். எங்ககிட்ட எல்லாம் எவ்வளவோ உதவிகள் நாங்க செய்யறோம். மக்கள்கிட்ட வாங்கி பெற்று கொடுத்துன்னு எவ்வளவோ விஷயங்கள் செய்யறோம். ஒரு பெரிய பட்டியல் போடலாம். கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா மட்டும் நோ. ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளம், இதுல திருமணத்தை முடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளத்துக்கு நாங்க பொறுப்பெடுத்துக்கோம். வாங்க. இப்ப படிக்கும்போது சொன்னாங்களே ஏழை பெண்களுக்கு திருமண உதவி. என்ன திருமண உதவி? ஏழை பெண்ணுக்கு என்னங்க திருமண உதவி செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்களேன். அது ஏன் திருமணத்தின் பொருட்டு செய்கிறது? ஒரு 2 மாசம் முன்னாடி செய்யுங்க, 2 மாசம் பின்னாடி செய்யுங்க. அப்படியே நீங்க 30 ரூபாய் உங்க மகளுக்கு சேர்த்து வச்சிருந்தாலும் 1 வருஷம் கழிச்சு கொடுங்க. பிள்ளை நல்லா வச்சிருக்காங்களா, கண் கலகாம பாத்துக்கிறாங்களா, 1 வருஷம் கழிச்சு கொடுப்போம். உங்க மகளுக்கு தானே வச்சிருக்கீங்க. அதென்ன கல்யாணத்துக்கு எவ்வளவு நகை போட்டீங்க? இனிமே நடக்கிற திருமணங்கள் மகர்படி, ரசூல்லா சொன்னபடி சீரு சனத்தி, சீர் ராப்பிங், கௌரவ சீர்தட்டு பரப்புறது, மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுத்ததெல்லாம் தட்டுல பரப்பி வச்சு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் ஊர் பரக்க காட்டுறது. இதுல ஒரு கௌரவ விளக்கமா இருக்கு. எல்லாத்துக்கும் வீடியோ, எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷன். அந்த மறுமைங்கிற பிக் டேயை பத்தி கவலையே கிடையாது. எல்லாத்துலயும் கௌரவம், பெருமை. பெருமை எங்க கொண்டு போய் தள்ளும்னு இஸ்லாம் அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கு. இப்லீஸ் அவ்வளவு சிறந்தவன் தான். பெருமை என்ன கடைசியில எல்லாத்திலையும் பெருமை, எல்லாத்திலையும் கௌரவம், எல்லாத்திலையும் சீர்தட்டு பரப்புறது. இருக்கப்பட்ட 10 பேர் செய்யறாங்கன்னா அதை பார்த்து நடுத்தரம் செய்யணும். அதை பார்த்து கீழே இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, கடனுக்கு வட்டிக்கு வாங்கியாலும் செய்யணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. என்ன நீங்க சமூகத்துல இருந்து நீங்க பேலன்ஸ் விஷயத்தை பரப்புறீங்க? என்ன சமநிலையை ஏற்படுத்துறதுக்காக வேலை செய்யறோம்? இப்ப இந்த மன்றத்தில் இருக்கவும் ஒரு முடிவெடுப்போமா? இனிமேல் டிசைனர் ஃபர்தாக்களை போட மாட்டோம். இனிமேல் டிசைனர் ஃபர்தாக்களை எங்கள் பிள்ளைகளை உடுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த ஜிகு டால் அடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து 100% தடுத்துக் கொள்வோம். எங்களோட நிக்காக்களுக்கு இந்த பிரைடல் மேக்கப் சீதேவிகளை அழைக்க மாட்டோம். எங்களோட மேக்கப்பை நாங்களே போட்டுக்கொள்றோம். துவைக்க முடியாத ட்ரெஸ்ஸை நாங்கள் இந்த லெஹங்கா மாதிரியான ஜிமிக்கி ட்ரெஸ்ஸுகளை வாங்க மாட்டோம். அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். கௌரவ சீர் தட்டுகளை பரப்ப மாட்டோம். அதுக்கு ராப்பிங் பண்றதுக்கு ஒரு இப்லீஸை காசு கொடுத்து கூப்பிட மாட்டோம். மகர்படினா திருமணத்தை நடத்துவோம். சீர் கொடுத்து கட்ட மாட்டோம், நகை போட்டு கட்ட மாட்டோம். எங்கள்கிட்ட ஏதாவது சேமிப்புன்னு இருந்தா 1 வருஷம் 6 மாசம் கழிச்சு எங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்க தந்துக்கிறோம் சத்தம் இல்லாம. வருஷத்திலே தட்டு சைஸுக்கு அதிர்சம் 101, 501, 1001, 1000 எல்லாம் 1000 தான். கொஞ்சமாலாம் கொடுத்தா வாய்ப்புள்ள இறங்காது. அதிர்சத்தை பிச்சு எவ்வளவு வாயில வைக்க முடியும்? இவ்வளவு பிச்சு இவ்வளவுதான் வாயில போட்டு அதுவும் மென்னுதான் முழுங்க முடியும். ஆனா அதிர்சம் தட்டு சைஸுக்கு செய்யணும். அது 1001 வைக்கணும். இது மாதிரி பலகார லிஸ்ட் அவ்வளவு பெருசு. முந்தானத்து ப்ரோக்ராம்ல அந்த ஊருக்கு போன இடங்கள்ல அவ்வளவு சொல்றாங்க. இஞ்சி கொத்தான், அப்புறம் என்னமோ அதிர்சமா, அப்புறம் என்னமோ பணியாரம்னு சொல்லலாம். பத்ர் பணியாரம் பேரை வச்சிருக்காங்க பாருங்க. பத்ர். எனக்கு பத்ர் சஹாபாக்களோட ஞாபகம் பதறிடுச்சு. அதுல ஏதாவது தொடர்புடைய பணியாரமா? பத்ர் போருக்கு கொண்டு போனாங்களா? அந்த சுண்ணத்தோட அடையாளமா வச்சிருக்கீங்களா? ஐயோ அந்த வரலாறு இவ்வளவு நாளா எனக்கு தெரியலையே. 5 தடவை பத்ர் களத்துக்கு போயிட்டு வந்துட்டேனே. பத்ர் பணியாரம், சுருள் பணியாரம், அது என்ன இஞ்சி கொத்து, இஞ்சி சைஸ்ல இஞ்சி மாதிரி கொத்து கொத்தா இருக்கான்னு தான் பார்த்தேன், தேடி பார்த்தேன். இஞ்சி கொத்து இதெல்லாம் 50 தட்டு, 100 தட்டு, 1000 தட்டுன்னு வைக்கணுமா? அல்லாஹ் மறுமையில தட்டு தட்டுன்னு தட்ட போறா பாருங்க. இந்த தட்டு வைக்கிற ஆளுகள், தட்டு கேட்கிற ஆளுகள் எல்லாம் அல்லாஹ் தட்டு தட்டுன்னு தட்டணும். அந்த மக்சர் மயானத்தை பார்க்கணும். அப்ப கொஞ்சமாவது அங்கேயாவது மனசு ஆறுதலா இருக்கான்னு பார்க்கணும். நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஊருக்கு இதுக்கு ஒரு பேரு. பொட்டி சீரு, தொட்டி சீரு, பூச்செப்பு, ஊருக்கு இதுகளுக்கு ஒரு பேரு. மனசு ஆற மாட்டேங்குதான். இதை செய்யலைன்னா மனசு ஆற மாட்டேங்குதான். ஏதோ குறையாவே தெரியும். கேட்கும்போது சொல்றாங்க மக்கள், காலங்காலமா இதை செய்யறாங்க பாத்தீங்களா, இதை செய்யலைன்னா மனசு ஆற மாட்டேங்குதுமா. என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் இப்ப மிக சிறப்பா பிரைட் டு பி, மாம் டு பி எல்லாத்துக்கும் போட்டு ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கும் அந்த சீதேவிகள், பிரைடல் மேக்கப் சீதேவிகளை கூப்பிடணும். 50,000 அவங்களுக்கு படி இழக்கணும். அவங்க அதை எடுத்து போடணும். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு சொன்ன திருமறைக்கு எதிராக இவ்வளவு வேலை நடக்குது. இப்ப இங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க தான் என்னுடைய கேள்வி. பரப்புரை செய்ய சொல்லுவதை தவிர நம்மால் வேற என்ன செய்ய முடியும்? அப்பாமார்கள் கண்டிக்கணும், அண்ணன்மார்கள் கண்டிக்கணும், தம்பிமார்கள் எடுத்து சொல்லணும், சமூகத்தை பார்க்கக்கூடிய ஆண்கள் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு
தெளிஞ்சு அதில் இருக்கக்கூடிய உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லணும். இறைவன் சொல்றான், நான் எல்லா மனுஷனையுமே பலவீனத்தோட தான் படைச்சிருக்கேன். இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நான், நீங்க, இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் யாருமே ஆல் பெர்ஃபெக்ட்னு ஒரு ஆளு காட்ட முடியாது. எல்லாருமே தப்பு செஞ்சு, தவறுகள் செஞ்சு, பலவீனங்கள்ல சிக்கி, சுயநலப்பட்டு அதுல இருந்து வெளியில வந்து இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிறகு பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்குரிய பாதையை தேடி கொண்டு போறவங்க தான் நம்ம எல்லாருமே. இதை டிக்ளேர் பண்ணது யாருன்னா நம்மை படைத்த இறைவன் டிக்ளேர் பண்றான். அப்ப நம்ம எல்லாரும் பலவீனமானவங்க தான். ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்குரிய டெக்னிக்ஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்திருக்கும் போது அந்த டெக்னிக்ஸை எடுத்துக்கொண்டு வேலை செய்ய வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? முஸ்லீம்களுக்கு என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு நேர்வழி, வெளியே போய் சுத்தி பைபாஸ்ல வந்து வழி தெரியாம அங்க இங்க தறிகட்டு வேற எங்கேயாவது போயிடாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு டைரக்டான ரூட் நான் தந்திருக்கேன் அப்படின்னு படைத்த இறைவன் சொல்கிறான். அதை விட்டு கொடுத்துட போறோமா? இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் ஈர துணியை கட்டி கொண்டு இருந்தார்கள், பசி தாங்கினார்கள். வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னா சரி இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம், ஆசுரா நோன்பை நெருங்கி கொண்டிருக்கோம், நம்ம இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம். அகழ் போருக்கு அவங்களும் சேர்ந்து மண்ணை தோண்டும் போது வயிற்றுல ஈர துணியோட டைட்டா 2 கல்லை வச்சு கட்டி கொண்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா அந்த இறைப்பை சுருங்கி விரியும் போது ஏற்படக்கூடிய வலி. இப்ப நம்ம சாப்பிட தான் போறோம். நோன்பு திறக்கிற டைம், நோன்பு வைக்கிற டைம் எல்லாத்துலையும் நிறைய ஸ்பெஷல் மெனு வைக்க தான் செய்கிறோம். நம்முடைய தலைவர் எதற்காக வயிற்றில் ஈர துணியை கட்டி கொண்டிருந்தார்கள்? இந்த உஹது மலையவே தங்கமாக்கி தரட்டுமா? இறைவன் கேட்ட கேள்விக்கு ஏன் வேண்டாம்னு பதில் சொல்லி நான் ஒரு ஏழையாக இருந்தே இந்த பணிகளை செய்து கொள்ள விரும்புகிறேன்னு ஏன் சொன்னாங்க? ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? இங்கிட்ட இருந்து உமர் ரலியல்லாஹு வராங்க, இங்கிட்ட இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, அங்கிட்ட இருந்து ரசூலுல்லாஹ் வராங்க, எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. என்ன சாப்பிட்டு 3 நாளாச்சு, யார் வீட்லயாவது ஏதாவது இருக்குவா? 3 பேரும் அதுக்கு தான் வராங்க. சரி இந்த நபருடைய வீட்டுக்கு போலாம், அங்க ஏதாவது கிடைக்குமே, எல்லாரும் சேர்ந்து அங்க போறாங்க. அங்க தட்டு நிறைய பேரிச்சம்பழங்கள் கொடுக்கப்படுது. ஒரு 3 பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு நம்முடைய தலைவர் சொர்க்கத்துக்கு பரிந்துரை செய்வதற்காக நமக்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர், நான் சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் பசியாறிட்டேன், என்னோட மகள் ஃபாத்திமா அவளுக்காக நான் கொஞ்சம் எடுத்துக்கட்டுமா? சொர்க்கத்துக்கே தலைவிதான். எதுக்காக? நீங்களும் நாங்களும் அந்த நேர்வழியை அடைவதற்காக. அந்த பிளானை தவிர இதுக்கு இந்த பின்னாடி கஷ்டத்துக்கு பின்னாடி எந்த விஷயத்தையும் இறைவன் வைக்கல. இவற்றையெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காம நம்ம மரணிச்ச பிறகு நமக்கு மண்ணறைன்னு ஒன்று இருக்கு, அங்க ஒரு வாழ்க்கை தொடங்குதுன்னு நம்பக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். இந்த உலகத்துல நன்மையா வாழ்ந்து நன்மையா செஞ்சு நேர்மையா ஒழுக்கமா இருந்துட்டு மண்ணறைக்கு போனா சொர்க்கத்தையே அங்க அம்மா இறக்கி தரா, நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம். இல்லைன்னா எவ்வளவு பெரிய நோவினை தெரியுமா? மனுஷனை தவிர உலகம் முழுக்க இருக்க எல்லா ஜீவராசிக்கும் கேட்குமா உள்ள இருந்த அலறல். அவ்வளவு கொடுமைகள் மண்ணறைக்குள்ள நடக்கும்னு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கேன். அதை பற்றிய கவலை கொஞ்சமும் இல்லாமல் சிராத்துல் முஸ்தகின் பாலம், சொர்க்கத்துக்கு போகிற வழி, நடுவுல ஃபுல்லா கருவேல முட்கள் இருக்கும். முக்மினானவர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டு வாழ்ந்தவங்க, நல்லபடியா இருந்தவங்க, ஏழைகளுக்கு உணவளிச்சவங்க, உணவளிக்க தூண்டுறவங்க, நிறைய தியாகம் செஞ்சு வாழ்ந்தவங்க, இப்படிங்கிறதுக்குள்ள சொர்க்கத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. ஆனால் இதிலிருந்து மாறுபட்டு அலங்காரத்தை வெளிக்காட்டியவர்கள் சொர்க்கத்தின் வாடகை கூட அந்த பெண்கள் நுகர மாட்டார்கள். அந்த கருவேல முட்களால் குத்தி கிழிக்கப்படுவாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அதை பற்றிய அச்சம் இல்லையே? அங்கிருந்து விழுந்தா கீழே நரக நெருப்பு, அதை பற்றிய பயம் இல்லையே? இவையெல்லாம் சொல்லி எச்சரிக்கை செய்யப்பட்டும் கூட நபிகளாரோட தியாக வாழ்க்கையை பத்தி யோசிக்காம, நம்மோட நபி அப்படிங்கிற அன்பு பாசம் இல்லாம, இந்த நரகத்தின் காட்சிகளை பற்றி செய்யப்பட்ட விஷயங்களை பத்தி யோசிக்காம இப்படி போறாங்க அப்படின்னா போவாங்க அப்படின்னு ஏற்கனவே எழுதப்பட்டு. மறுமையை நெருங்கி கொண்டிருக்கிறோம், உலக அழிவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். மறுமை நெருங்க நெருங்க உடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பாக்குறீங்களா இல்லையா? நல்லா இருக்க ஜீன்ஸ் பேட்டை அங்கங்க கிழிச்சு விட்டா 5000 ரூபாய் காசு கூட. நல்லா இருக்க ட்ரெஸ்ஸுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சா 10000 ரூபாய் காசு கூட. நல்லா இருக்க ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்டோனும் ஜமிக்கியும் போட்டா 10000 ரூபாய் காசு கூட. துவைக்கக்கூடிய ட்ரெஸ் 1000 ரூபாய், துவைக்க முடியாத ட்ரெஸ் 15000 ரூபாய். இந்த உடை கலாச்சாரத்தை டிசைன் பண்றவங்க யார்? ஆடையோடு இருப்பார்கள், ஆனால் நிர்மாணமாக இருப்பதை போல் இருப்பார்கள். ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்காங்க. கண்ணால பார்க்கிறோம், இவ்வளவும் நடந்தாலும்
தெருவிலேயே விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பெருகுவார்கள். அவ்வளவும் நடந்தாலும் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு. அவர்கள் ரசூலோட வாழ்க்கை மாறி, சஹாபாக்கள் வாழ்க்கை மாறி, சஹாபிய பெண்மணிகள் வாழ்க்கை மாறி, மிக பேணுதலா டிட்டோவா அவங்களோட வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்க நிறைய படிச்சிட்டோம், நாங்க பெரிய பணக்காரங்களா இருக்கோம், நாங்க ரொம்ப நாகரிகமா இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப அறிவு வளர்ந்துருச்சு, நாங்க யார் தெரியுமா, ஒரு நாளும் கேட்க மாட்டார்கள். இறைவன் தந்ததை இறைவன் பாதையிலேயே தந்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க. ஒரு சிறு கூட்டம் உண்டு, நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் கியாமத் நாள் வரைக்கும் சிறு கூட்டம் உண்டு அப்படின்னு சொன்னாங்களே. அந்த சிறு கூட்டத்தில் நம்மில் எத்தனை பேர்? நம்ம எல்லாரும் அந்த சிறு கூட்டத்தில் இருக்கணும்னு ஆசைப்படணுமா, இல்லை எச்சரிக்கை செய்யப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அந்த சிறு கூட்டத்தில் இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். மனசுல நியத்து வைப்போம், யா அல்லாஹ் அந்த சிறு கூட்டத்தில் எங்கள் யாவரையும் நீ சேர்த்து விடுவாயாக. உனக்கு பிடிக்காத விஷயம் என் மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீயே இந்த அழிச்சிரு போதும். இந்த மாதிரி சேஃப்டியா துவா கேட்டா அல்லாஹ் அதை பொருந்திக்கிட்டான்னா அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அவனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை எதுக்கு? அவனை மீறி நமக்கு ஒரு மேக்கப் எதுக்கு? அதை மீறி ஒரு கலாச்சாரம் எதுக்கு? ஈரான்ல ஒரு காட்சி, அந்த ஏவுகணைகளை இயக்கக்கூடிய அபிஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் பெண்கள். நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். இந்த கொள்கை அந்த கொள்கைங்கிற வாதம்லாம் இப்ப தேவையில்லை. ஏன்னா பலஸ்தீன் பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறதுக்கான விஷயங்களோட முன்னெடுப்புல நிற்கும் போது அந்த ஏவுகணை துறையில பணி செய்யக்கூடிய பெண்களை பார்த்தேன். இவ்வளவு அறிவு, எவ்வளவு பாதுகாப்பு துறை சார்ந்த பயிற்சி, அத்தனை பெண்களும் அவ்வளவு பேணுதலா குரான் படிக்கிறாங்க. இந்த ஏவுகணை துறையில அவ்வளவு ஸ்பெஷலா உட்கார்ந்து ஓதுறாங்க. ஒவ்வொரு ஏவுகணைக்கும் ஓதுறாங்க, எங்கள் பலஸ்தீன் பிள்ளைகளை அல்லாஹ் நீ பாதுகாத்து கொடு அப்படின்னு. மெய் சிலிர்த்து போகுது. அவர்களும் பெண்கள் தான். அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் நேர்வழிக்காக துவா செய்வோம். நம்மளோட துவா மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவங்களோட காயத்துக்காக, இணை வைப்பு இல்லாத நேர்வழிக்காக நம்ம துவா செய்வோம். அதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமினுடைய பேராற்றல். என்னுடைய துவா மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, யா அல்லாஹ் அவங்க எல்லாத்துக்கும் நீ நேர்வழியை கொடுத்து சொர்க்கத்தை கொடு. இதோ பலஸ்தீனுக்காக வேலை செய்கிறார்களே, என்னுடைய மரணம் உறுதி என்று தெரிந்தும் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்குலாம் நீ நேர்வழியைத்தா. அந்த பெண்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. யார் முகத்திலையும் மேக்கப் இல்லை, அவ்வளோ பேணுதல், அவ்வளோ அழகா குரான் படிச்சு ஒரு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக உயர்ந்து நின்று பலஸ்தீனிய மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. பசியாற்றுவோம் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குரானை படிக்கும் போது நரக நெருப்புல நடுவில் ஒரு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பாவம் பண்ண அப்படின்னு கேட்கப்படுது. அவன் சொல்றான், பூமியில நான் நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, உணவளிக்க சொல்லி தூண்டல. அதை படிச்ச பிறகுதான் எனக்கு ஒரு ஸ்பார்க் வருது. அப்ப நம்ம ரெகுலரா ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் 50 பேருக்கு சிறப்பு உணவு, பிரியாணி, நெய்ச்சோறு, தால்ச்சா அப்படின்னு முடிவு பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். எப்படி தூண்டுறது? என்கிட்ட இருக்க சோஷியல் மீடியா பேஜஸ்ல போடுவோம். ஒன்று ஏழைகளுக்கு உணவு சமைச்சு கொடுங்க, இல்லையா இந்த திட்டத்துக்கு 50 ரூபா காசு கொடுங்க அப்படின்னு இதை பசியாற்றுவோம் திட்டம்னு அனௌன்ஸ் பண்ணேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்கிட்ட இருந்த மொபைல் இதை டைப் பண்ணி போட தெரியும், எனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ், இது ஒவ்வொரு வாரமும் ஜும்மா பொழுதுல 5000 ஏழைகளுக்கு உலகம் முழுதும் உணவளிக்கக்கூடிய பணிகளை இஸ்லாமிய பெண்கள் தலைமையேற்று செய்து கொண்டிருக்கிறார். இது திட்டமா? இது வெற்றியா? இல்ல ஒவ்வொரு தெருவுக்கும் பிரைடல் மேக்கப் சென்டர்களை ஆரம்பிச்சு கொண்டு இந்த திருமணங்களுக்கு இவற்றை விளம்பரம் செய்து கொண்டு இந்த மேக்கப் கலாச்சாரத்துக்கு பின்னாடி போறது ஒரு பெரிய சந்தோஷமா, அழகா? எதை நோக்கி நம்ம நகரணும்? நம்ம பிள்ளைகளுக்கு எதை நோக்கி நகரத்தை சொல்லிக் கொடுக்கணும்? இந்த கும்பகோணத்துல பசியாற்றுவோம் திட்டம் எத்தனை வருஷமா நடக்குதுமா? 4 வருஷமா நடக்குதுன்னா இங்க கும்பகோணத்துல செஞ்சு ஒரு சத்தமெல்லாம் செய்து கொண்டிருக்க பெண்மணிகள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் ஒரு மார்க் அறிஞருடைய உரையை கேட்டேன். ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல ஒரு இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்துருக்கவங்களை கூப்பிட்டு வாங்கல, இங்கே வாங்க முன்னாடி உட்காருங்க, இவங்க யார் தெரியுமா அப்படின்னு யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும்ல? அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்கள பற்றி கண்ணியப்படுத்தி அவங்கள பற்றி பேசினா எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா அவங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு அங்கீகாரம் இல்லை? இந்த உலகத்தில் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கான முக்மீன்களோட கூட்டம் இருக்கும்போது அல்லாஹ் தான் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களை கூப்பிட்டு அது மாதிரி கண்ணியப்படுத்தி ஸ்பெஷலாக அவங்கள பற்றி பேசுவானா? அந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறோம். இங்கே விழக்கூடிய கல்லடிகளும் இவங்க போட்டிருக்க கேஸ்களும் இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸும் இவங்களோட புறக்கணிப்பும் ஒவ்வொரு இமிகிரேஷன்லையும் 2 மணி நேரம் பிடிச்சு விசாரிக்கிறதும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறோம் இந்த ஒரே ஒரு சந்திப்புக்காக. யாரு? இந்த இம்மையில் யாரையாவது சந்திக்கவா? பைசா பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ்வின் திருமுகத்தை சந்திக்க அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லணும், என்னுடைய அடியான பாத்தியா? அதற்காகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக நம்ம இருக்கணுங்கிறது தான் நம்மளோட பேராசையாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சமூகம் நல்லா இருக்கும். இங்கே பிரிவினை இருக்காது, இங்கே கஷ்டப்படுறவங்க இருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்குறவங்க இருக்க மாட்டாங்க, யாராவது அழகிய கடன் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள அந்த வேலைக்காக ஓடுவோம். நாங்களாம் இஸ்லாத்துக்குள்ள வரும்போது அனாதைகளாக உள்ள வந்தோம்.
எல்லாத்தையும் போனாலும் எல்லாம் தூக்கி எறிஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரசூல் இந்த விஷயம் தான் நம்மளை பாதுகாக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு உள்ள வந்தோம். இந்த உலகத்துல தானே சொந்த பந்தம் இல்லை, அனாதையா இருக்கிறோம். பெற்ற தாய் நமக்காக ஆதார் கார்டு கூட தரதுக்கு தயாரா இல்லை, பரவாயில்ல, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுமையில் நம்முடைய குடும்பம் மிகப்பெரியது. அங்கே எல்லா சகாபாக்களும் இருப்பாங்க, எல்லா அன்னையர்களும் இருப்பாங்க, நம்ம யாரையெல்லாம் படிச்சோமோ எல்லாரும் அங்கே இருப்பாங்க. எப்போ வேணாலும் ரசூலுல்லாஹை சந்திச்சு பேசிக்கலாம். நிமிந்து பார்த்தா அர்ஷு. இதுக்கு ஆசைப்படுறதா இல்லை இம்மையினுடைய அலங்காரங்கள்ல நம்மளையே மறந்து போகிறதா? அங்க அந்த சொர்க்கம் பெர்மனன்ட். நீங்க என்ன நினைச்சாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும், நிரந்தரமாக. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறதா இல்ல இங்க இருந்து நம்ம யாரு என்ன, நம்ம எதுக்கு பிறந்து வந்திருக்கோம், எதுக்காக உயிர் வாழ்றோம், என்ன செய்ய போறோம் நாளைக்குங்கிற விஷயங்கள் தெரியாம இபிலிஸோட இடுப்புல உட்கார்ந்து இந்த மேக்கப் கல்ச்சருக்குள்ள அடிபட்டு போறதா? பெண்களே நாம் ரொம்ப கவனமா சிந்திக்கணும். நரக நெருப்புல பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். நரகத்தின் விறகு கட்டைகள்னு ஒரு இடங்கள்ல கடுமையாக எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. இது சொன்ன உடனே எல்லா பெண்களும் கேட்டாங்க, நாங்க எப்படி எங்களை பாதுகாத்துக்கிறது? உடனே சொன்னாங்க, நிறைய தான தர்மம் செய்யுங்கள். வேற எதுவும் லிஸ்ட் போடல. மேக்கப் பண்ணாதீங்கன்னு சொல்லல, மேக்கப் ஆர்டிஸ்ட்ல கூப்பிடாதீங்கன்னு சொல்லல, நன்மை விதைங்க தீமை தடுங்கன்னு லிஸ்ட் அவுட்லாம் பண்ணல. அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் இதுதான் சொன்னாங்க. உடனே அங்க இருந்த பெண்கள்லாம் நகைகளை கலட்டி கொடுத்தாங்களா? இது ஹதீஸ். நாங்க இதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி அதிகமாக தான தர்மங்கள்னு சொல்லி செய்யுங்கன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு 4 பெண்கள் 4 மோதிரத்தை நம்ம கையில கொடுத்துட்டாங்கன்னா 2 கிலோ தங்கத்தை ஃபாத்திமா சபரிமலா வாங்கிட்டு போயிட்டா. 2 கிலோப்பு நீ பார்த்த ஆமப்பு, 2 கிலோ தங்கம்பு. நாங்க உட்காந்து கால்குலேட் பண்றோம். ஒரு பவுன் 8 கிராம், அப்ப ஒரு கிலோவுக்கு எத்தனை, அப்ப 2 கிலோ எவ்வளவு, அது எவ்வளவு பெருமானம் உள்ளதுன்னு கால்குலேட் பண்றோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லை. தான தர்மங்கள் செய்யக்கூடியங்கிற இடத்துக்கு பெண்கள் வந்தா ஊரு ஃபுல்லா பரவுது. ஃபாத்திமா சபரிமலாவை பேச கூப்பிடாதீங்க, அவங்க வந்தா ஃபண்ட்ரைஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்தா நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, அவங்க மதரசா கட்டுறாங்கன்னு நிறைய டொனேஷன் கேட்பாங்க. மதரசா கட்டி நான் இடுப்புல தூக்கி வச்சுட்டு போறேன். நாங்கள் வக்ஃப் செய்திருக்கிறோம், வக்ஃப் செஞ்சிருக்கிறோம், செஞ்சு முடிச்சாச்சு. விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா இருக்கட்டும், மதரசாவா இருக்கட்டும், பெண்களுடைய பாதுகாப்பு மையமா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய மருத்துவமனைகளா இருக்கட்டும், வக்ஃப் செஞ்சாச்சு. அதுக்கு யாராவது கொடுத்திருந்தா அதனுடைய நன்மை அவங்களுக்கு எத்தனை மடங்கு, அது அவங்களுக்கு ஆச்சு, அல்லாவுக்கு ஆச்சு. இடையில இத்தனோடு சிறு கருவியாக இருக்கிற எனக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பேராசை, இவற்றெல்லாம் இந்த பெண்களுக்காக உருவாக்கி வச்சுட்டு நம்ம மரணிச்சிடணும். என்னோட அக்கௌண்ட்ல ₹1 காசு இருந்துடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருக்கேன். நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சொந்த வீடு இருந்துச்சு, சொந்த கார் இருந்துச்சு, சொந்த கார் இருந்தா, சொந்த பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, மாச ₹1,00,000 சம்பளத்துல சொந்த வேலை இருந்துச்சு, தங்கத்துல சொந்த நகைகள் இருந்துச்சு. இன்னைக்கு கையில எதுவுமே இல்லை. என்னிடம் எது இருந்ததோ இஸ்லாத்துக்குள்ள வரும்போது ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு அது பிறகு இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அனிதா நீட் எக்ஸாம், அந்த போராட்டங்கள், அதை தொடர்ந்து அந்த பிள்ளையை நான் கண்ணில் கூட பார்த்தது கிடையாது. பட் அவர் ஸ்டூடெண்ட், இன்னொரு ஸ்டூடெண்ட் கல்வி கிடைக்கலங்கிறதுனால சாகக்கூடாது. அதுக்கு எதிராக தொடுத்த போர்ல நடந்த அடக்குமுறைக்கு எதிராக நம்ம வேலையை ரிசைன் பண்ணோம். இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு இது எதுவுமே இடத்துல கிடையாது. சுபஹானல்லாஹ், மரணிக்கும் போதும் அப்படியே மரணிக்கணுங்கிறது என்னோட துவா. ஆனா எனக்கு என்ன தேவையோ அது இறைவனுக்கு தெரியாதா? அவன் நிறைவு செய்யும், அவன் நிறைவேற்றி தருவான். ஆனா அப்படி பறக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், கூட்டம் ஒரு இடத்துல ஏற்பாடு இருக்கு, ஒரு பெரிய மண்டபத்துல. அந்த கூட்டம் கலைக்கப்படுது, இங்க நடத்தக்கூடாது, இது மாதிரியான ஒரு குரலியை கிளப்பி அந்த கூட்டம் கலைக்கப்படுது. அந்த இடத்துல மர்தானி ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லி அந்த மண்டபத்தை வாங்குறாங்களாம். எப்படி வாங்குறவங்க ஒரு முஸ்லீம், கலைக்கிற ஆட்களும் அவங்க தான். ஆனா இறைவன் பள்ளிவாசல் இடம் வந்திருக்கான் அந்த ஊர்ல. சுபஹானல்லாஹ், எப்படி நடத்தணும்னு இறைவன் முடிவு பண்றானோ அப்படி நடத்துவான். நடத்தணும் விருப்பப்பட்டா நடத்துவான், நடத்த தேவையில்லைன்னு முடிவு பண்ணா விட்டுருவான். ஆனால் என்னுடைய நம்பிக்கை ஒவ்வொரு ஊர்லயும் அவன் நடத்துவான். முஃமின்கள் இருக்கிறார்கள், நல்லோர்கள் நிச்சயம் உண்டு, சிறு கூட்டம் கண்டிப்பா உண்டு.